ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனை மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டிலேருந்து ஆட்கள் வர்றாங்க. அப்போ அவங்க கூட சேர்ந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக ஜோசியரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்து சேரனுடைய ஜாதகத்தை பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் தோஷம் இருக்குது. இவர் இருக்கிற இடத்துல எந்த ஒரு பொண்ணுங்களும் தங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஜாதகத்தால் இவங்க தம்பிங்களுக்கும் கல்யாணம் நடக்காது. அப்படியே கல்யாணம் நடந்தாலும் அவங்க பொண்டாட்டிங்க அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்னுட்டு சொன்ன உடனே இதை கேட்டதுமே வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்து இதை கேட்டதும் நடேசன் கேட்குறாரு, என்னையா லூசுத்தனமாக இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கீங்க? இந்த காலத்தில் ஜாதகம்லாம் யார் பார்க்குறாங்க? நீங்கள் என்னடான்னா இந்த மாதிரி ஜாதகத்தில் தோஷம் இருக்கா அது இருக்குன்னுட்டு சொல்லி இந்த மாதிரி மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஜோசியர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல, இதில் இருக்கிறத தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்ட்டு சொல்லவும் பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நாங்கள் ஜாதகம் எங்களுக்கு செட் ஆனால் தான் கல்யாணம் பண்ணணுங்கிற இதில் தான் வந்தோம். ஆனால் இப்போ ஜாதகமே செட் ஆகவே இல்லை, அதனால் எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடவும் இதை கேட்ட உடனே சேரனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அடுத்து சோழன் சொல்கிறாரு, அண்ணே சாரிண்ணே, என்னை மன்னிச்சிரு, நம்ம வீட்டில் யாருக்கும் ஜாதகம் கிடையாதுன்னு நீ சொன்ன, இருந்தும் உனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு தான் நான் பொய்யான ஒரு ஜாதகத்தை எழுதி கொண்டு வந்தேனே, எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு சொல்லவும் எல்லாரும் சேரனை தேத்துற மாதிரி பேசுகிறாங்க. அண்ணன் அவங்க சொன்னது சொல்லிட்டு போட்டு அவங்களுக்கு என்னென்ன தெரியும் உங்களை பற்றி எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னுட்டு நிலாவும் சொல்ல, பல்லவன் அதுக்கப்புறம் பாண்டியன் எல்லாரும் சேர்ந்து சேரனை மனசை தேத்துற மாதிரி பேசுகிறாங்க. சேரன் சரி சரி விடுங்கடா, அவங்க பேசிட்டாங்க விடுங்க, நீங்கள் ஏன் அதுக்காக வருத்தப்படணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. ரூம்குள்ளே உட்காந்துட்டு சேரன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அங்கிட்டு என்ன நடக்குன்னா, பாண்டியன் சோழன் கிட்ட போய் சண்டை போடுறாரு. டேய், ஒரு நல்ல ஜாதகமாக பார்த்து நீ எழுதிட்டு வருவேன்னு பார்த்தா நீ என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் சொல்கிறாரு, டேய் எனக்கு என்னடா தெரியும், நான் அந்த ஜோசியர்கிட்ட நல்லதா ஜாதகம் எழுதி தரதாண்டா சொன்னேன், நான் என்ன இந்த மாதிரி நடக்கும்னு யோசிச்சாடா சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் சொல்கிறாரு, நாம் நல்லது பண்ண போய் இப்போ பாரு அண்ணனோட மனசு இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சுட்டா, எல்லாமே ஒன்னால தான் அப்படின்ட்டு சொல்லவும் அவங்க ஜாதகம் வேணும் அப்படின்ட்டு கேட்டப்பவே நீ கிடையாதுன்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை நமக்கு வந்திருக்குமாடா அப்படின்ட்டு சொல்ல சோழன் கேட்குறாரு, டேய் பாண்டியா நீயுமாடா, அவங்க ஜாதகம் கேட்டாங்க, எப்படியாச்சும் அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு தான்டா நான் இந்த மாதிரி யோசித்தேன். அது சோழன் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் நீ கூட சொன்ன இல்லடா, வானதி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் ஆகணும், அடுத்து தான் நான் என்னோட கல்யாணத்தை பற்றி யோசிப்பேன்னு நீ சொன்னதுக்காகவும் சேர்த்து தாண்டா நான் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னுட்டு சொல்ல பாண்டியன் சொல்கிறாரு, ஆமாடா நீ நல்லா யோசிச்சப்போ இப்போ பாரு அண்ணனோட மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நம்ம பண்ணி விட்டுட்டோம் அப்படின்ட்டு சொல்லவும் நிலா சொல்கிறாங்க, முதல்ல நிறுத்துறீங்களா, தயவு செஞ்சு 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போடாதீங்க சரியா, 2 பேர் மேலேயும் தப்பே கிடையாது, இப்போ எப்படி அண்ணனை தேத்துறதுங்கிறத மட்டும் பாருங்க, நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ உங்களுடைய கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, மாற்றி மாற்றி இப்படியே சண்டை போட்டுகிட்டே இருந்தால் அண்ணனுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும் சோழனும் பாண்டியனும் அப்படியே அமைதியாகி அப்போது நடேசன் உள்ளே வராரு. உள்ளே சோழன் கிட்ட, உடனே யாருடா ஜாதகத்தை எழுதிட்டு வர சொன்னா, நான் தான் அவன் பிறந்த தேதியோ நேரமோ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன்லா, அப்பவே விட்டுருக்க வேண்டியதானே, உன்னை யார் புதுசாக ஜாதகம் எழுதிட்டு இந்த மாதிரி செய்ய சொன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் சொல்கிறாரு, நான் சொல்கிறத கேட்காம தானே நீ இந்த மாதிரி எழுதிட்டு வந்த, நான் முதல்லையே சொன்னேன்ல உங்கள் யாருக்குமே கல்யாணம் ஆக போகிறது இல்லைன்னு, இப்போ பார்த்தியா பொய்யான ஜாதகத்தை வச்சு உங்கள் உண்மையான தலையெழுத்தையே அந்த ஜோசியக்காரர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு சொல்லவும் நிலா சொல்கிறாங்க, நிறுத்துறீங்களா முதல்ல, என்ன நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, வீட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னுட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம உடனே வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறீங்க, இப்போது எல்லாரும் என்ன மனநிலைமையில் இருக்குங்கிற புரிய
புரியாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதே பேசிட்டு இருக்கீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்கள் பையனுக்கு தான் கல்யாணம் இந்த மாதிரி தள்ளி போயிட்டுருக்கு. நாங்கள் எப்படியாச்சும் சேரனனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்னுட்டு இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் என்னடான்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு வருத்தமே கிடையாதா அப்படின்ட்டு கேட்கவும் நடேசன் அமைதியாக ஒன்றுமே பேசாமல் நின்றுட்டு இருக்க நிலா சொல்கிறாங்க, சேரன் அண்ணனுக்கு எப்படியாச்சும் நாங்கள் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு தான் சோழன் வந்து இந்த மாதிரி ஜாதகத்தை எழுதிட்டு வந்தார். அவர் நல்ல மனசோட தான் இந்த மாதிரி செஞ்சார். யாருக்கு தெரியும் அவங்க கையோட ஜோசியரை கூட்டிகிட்டு வந்து ஜாதகம் பார்ப்பாங்கன்னுட்டு. நீங்கள் என்னடான்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்ல நடேசன் சொல்கிறாரு, ஏம்மா எல்லாத்தையும் என்கிட்டே தான் வந்து பேசுவியா? இப்போது ஜாதகத்தில் தோசை இருக்குது, இந்த வீட்டில் பொண்ணுங்களே தங்க மாட்டாங்கன்னுட்டு அவ்வளவு வாய்க்கிலேயே பேசிட்டு போனாங்க. அவங்க கிட்ட காட்டியிருக்க வேண்டியதை உன்னோட வாயை அப்படின்ட்டு சொல்லவும் உடனே சோழன் வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நிலா, எதுக்காக நீங்கள் இவர் கூட போய் பேசிட்டு இருக்குங்க? இவரோட குணம் தான் நமக்கு தெரியுமே, முன்னாடி இருந்தே இவர் நம்மளை பற்றி இந்த மாதிரி தானே பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்லவும் உடனே நடேசனை பார்த்து சோழன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியங்கள் கிடையாது, தயவு செஞ்சு நீங்கள் எப்பவும் போல் வெளியில் போய் உட்காந்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல நடேசன் சொல்கிறாரு, டேய் நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் வெளியில் போய் தாண்டா உட்கார போகிறேன், எனக்கு என்ன நடந்துச்சு பாரு, உங்களுக்கு தான் எல்லாமே அப்படின்ட்டு சொல்லிட்டு நடேசன் வெளியில் போய் உட்காந்துக்கிறாரு. நிலா வந்து சொல்கிறாங்க பல்லவன்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் சோழன்கிட்டையும், இனி இதை பற்றி யாருமே பேசவே கூடாது, அண்ணனை எப்படி நார்மல் ஆக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும். அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே அண்ணன் முன்னாடியே சொல்லிட்டு போனதால் அண்ணனோட மனசு உண்மையாகவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். நாம் எப்படியாச்சும் அதில் இருந்து அண்ணனை மீட்டு கொண்டு வரணும், அது மட்டும்தான் நம்மளோட எண்ணமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறப்போ பல்லவன் வந்து சொல்கிறாரு, இனி அண்ணன் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துக்காது, நாம் தான் எப்படியாச்சும் மறுபடியும் அண்ணனுக்கு மனசை வந்து கஷ்டப்படாத மாதிரி பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, இல்லைடா பல்லவா, இது அதுக்கான நேரமே கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் கடந்ததுக்கப்புறம் தான் நாம் வந்து கல்யாணத்தை பற்றி அண்ணன்கிட்ட பேச முடியும். இப்போ எடுத்தோம் கவுத்தோன்னு பேசினா கண்டிப்பாக அண்ணன் வந்து வேண்டான்னு தான் சொல்லுவார் அப்படின்ட்டு சொல்லுவோம். நிலா வந்து சொல்கிறாங்க, சரி சரி பேசினதெல்லாம் போதும், இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் எல்லாரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட நிலா என்ன பண்ணுறாங்கன்னா சேரனை வந்து அண்ணே அப்படின்ட்டு சொல்லிட்டு கதவை தட்டி அண்ணன் சாப்பிட வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிடவும் சேரன் வந்து வெளியில் வந்துட்டு, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் பசி இல்லைப்பா, நான் வரலப்பா, நீங்கள் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லவும் நிலா வந்து, என்னென்ன நீங்கள் அவங்க பேசினதை நினச்சிட்டு நீங்கள் ஏன்னு பட்னியாக இருக்கணும், வாங்கண்ணே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவோம். சேரன், இல்லைப்பா எனக்கு அவங்க பேசினதெல்லாம் ஒன்றும் வருத்தம் கிடையாதுப்பா, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லைப்பா, மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் நிலா வந்து சரி இனி வற்புறுத்த வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சரிண்ணே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றதுக்காக வந்துடுறாங்க. அடுத்து எல்லாரும் சாப்பிட்டு முடித்து தூங்க போயிடுறாங்க. அடுத்து சேரன் வந்து என்ன பண்ணுறாருனா ரூம்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே தூங்காமல் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார். என்ன பண்ணனே தெரில, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சேரன் வந்து மனசுலேயே நினைக்காரு, நாம் இங்கே இருக்கிறனாலே தானே எல்லாருக்குமே கஷ்டம், நாம் இந்த வீட்டை விட்டு போயிட்டோன்னா இங்கே இருக்கிற நம்ம தம்பிங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்கள்ல, இப்போ இத்தனை நாள் வந்து நம்ம வந்து ஜாதகம் ஜோசியம் அப்படின்ட்டு எதுவும் பார்க்கவே இல்லை, இப்போ எதுக்கு நாம் வந்து இந்த மாதிரி பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம், எதுக்காக அவங்க வந்து என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லணும், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நாம் இங்கே இருந்தால் யாருக்குமே சந்தோஷம் கிடையாது, சேர்ந்து வாழ நம்மளால் நமக்கு பிடிச்ச பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வாழ முடியலை, சோழனோட வாழ்க்கையும் டைவர்ஸு அப்படிங்கிற முடிவுக்கு போயிட்டு இருக்கு, இந்த சூழ்நிலையில் பாண்டியனும் வானதியை கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு அவனும் வந்துட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நாம் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டு சேரன் அவரோட மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே ஒரு லெட்டராக எழுதி வச்சிடுறாரு. எழுதி வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் விடியுது. காலையிலேயே எந்திரிச்சு சேரன் வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஒரு பேக்கில் வச்சுக்கிறாரு. அடுத்து சேரன் நினைக்காரு, கண்டிப்பாக பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் யாராச்சும் பார்த்தா கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு பேக்கை அப்படியே வச்சிடுறாரு. அடுத்து சேரன் வந்து வெளியில் வரவும் கரெக்டாக நிலாவும் முழிச்சுக்கிறாங்க. நிலா என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வந்துட்டு, என்னென்ன காலையிலேயே எந்திரிச்சிட்டிங்க அப்படின்ட்டு கேட்கவும் சேரன் வந்து என்ன சொல்லன்னு தெரியல, இல்லைப்பா நிலா கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போகணும், அதான் நிறைய பொருள் வாங்கணும்ப்பா,
அதான் காலையிலே போனால் கூட்டம் இருக்காதுல்ல, அதனாலே தான்ப்பா அப்படின்னுட்டு சொல்லவும் நிலாவோ ஓ அதுவாண்ணே சரிண்ணே நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் வந்து நிலாவை பார்த்து சொல்கிறாரு, இங்கே பாரு நிலா, எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கோப்பா அப்படின்னுட்டு. நிலா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு புரியாமல் அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க. சேரன் சொல்கிறாரு, இல்லைப்பா உங்களுக்கு குடிக்கிறதுக்காக டீ எல்லாம் போட்டு வச்சுட்டேன்ப்பா, அதுவும் சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டேன்ப்பா அப்படின்ட்டு சொல்ல நிலா வந்து சொன்னாங்க, இதில் என்னென்ன இருக்குது, நீங்கள் டெய்லி செய்யக்கூடியது தானேண்ணே, நான் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்றேனே அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து சேரன் சொல்கிறாரு, எப்பா இங்கே பாருப்பா, இங்கே எல்லாரும் சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க, நிலா நீ தான் பொறுமையாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்ல நிலா வந்து கேட்குறாங்க, எதுக்கு நான் இந்த மாதிரி பேசுகிறீங்க, இங்கே இருக்கிற மார்க்கெட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே என்னென்ன நடந்துட போகுது, ஏன் இவங்க எல்லாரும் என்ன சண்டையாக போட போகிறாங்க, ஏன்னு இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ட்டு சொல்ல சேரன் சரிப்பா நீ பார்த்துக்கப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பவும் நிலாவும் சரிண்ணே சீக்கிரமாக வந்துடுங்கண்ணே அப்படின்ட்டு சொல்ல சேரன் வந்து சரிப்பா அப்படின்னுட்டு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்து வீட்டில் எல்லாரும் எந்திரிக்காங்க. அப்போ சோழன் வந்து நிலா கிட்ட என்னங்க சீக்கிரமாக எந்திரிச்சிட்டிங்க போலையே அப்படின்ட்டு கேட்கவும் நிலா சொல்கிறாங்க, இல்லை சும்மா தாங்க தூக்கம் வந்து போயிருச்சு, அதான் ரொம்ப நேரம் தூங்கினா எதுக்கு அப்படின்ட்டு தான் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேங்க அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் வந்து அண்ணன் இப்போ ஓகே தானே அப்படின்ட்டு கேட்க நீலா சொல்கிறாங்க, ஓகே தான்னு நினைக்கேன், இப்போ தான் அண்ணன் வந்து பேசிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாண்டியனும் பல்லவனும் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு அவங்க வந்து வெளியில் வரவும் நிலா வந்து எல்லார்கிட்டேயும் டீ குடிக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் வந்து நீங்களாங்க போட்டிங்க அப்படின்ட்டு கேட்க நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை அண்ணன் தான் போட்டு போனார், அப்போ வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார், டீ எல்லாமே போட்டு வச்சுட்டேன், சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டேன், எல்லாருக்கும் கொடுத்துருப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போனார் அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் பல்லவன் பாண்டியன் எல்லாரும் டீ எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாரும் அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு இருக்கவும் அப்போது நிலா வந்து அப்படியே வாசலையே பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா இன்னும் வந்து சேரனை வர காணோம் அப்படின்ட்டு சொல்லி வாசலையே பார்த்துட்டு இருக்கவும் சோழன் வந்து என்னங்க வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்க, யாராச்சும் வரணுமா அப்படின்ட்டு கேட்க நிலா சொல்கிறாங்க, அட நீங்கள் வேற, அண்ணன் காலையிலேயே போனார், இன்னும் வர காணோம், கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க, இன்னும் வரவே இல்லைங்க, அதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து என்னங்க அண்ணன் என்ன சின்ன பிள்ளையா, வந்துடுவார், ஏதாச்சும் வேலை இருந்திருக்கும், அதான் வந்துடுவாருங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பயம் காட்டுறீங்க அப்படின்ட்டு சொல்லப்போ பாண்டியனும் பல்லவனும் அப்படியே நிலா சொன்னதை கேட்டு அப்படியே நின்றுட்டு இருக்க பல்லவனுக்கு பயமாக இருக்குது. உடனே வந்து பல்லவன் நிலா கிட்ட போய் அண்ணனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப நேரம் அண்ணன் வீட்டுக்கு வராமல் இருக்குன்னா ஏதாச்சும் ஆயிருக்குமோ அண்ணே அப்படின்ட்டு கேட்குவோம். சோழன் வந்து டேய் சும்மா இருடா, நீ வேற ஏன்டா இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் நீ இதே தான் சொல்லுவியாடா அப்படின்ட்டு சொல்லப்போம் பல்லவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே திரும்பி பார்க்க அங்கே சாமி படத்துக்கு மேலே வந்து ஒரு லெட்டர் இருக்குது. பல்லவன் வந்து அண்ணன் இங்கே பாரு இங்கே ஒரு லெட்டர் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த லெட்டரை போய் எடுத்து அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாரு. பல்லவன் அந்த லெட்டரை படிக்க படிக்க எல்லாருடைய முகமும் மாறுது. அப்போ நிலாவும் வாங்கி படிக்கவும் எல்லாருக்கும் அந்த லெட்டரில் உள்ளதை நிலா படிக்கிறப்போ எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்படியே இந்த எபிசோட் வந்து முடியுது.